இதுவரைக்கும் கடந்த காலத்தில் செங்கோட்டையன் ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்திய பிறகு முதல் முறையாக இந்த சந்திப்பு ஓ பன்னீர்செல்வத்துடனான பொதுவெளி சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. பசும்பொன்னை மையப்படுத்தி இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. கடந்த காலத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்தி 10 நாட்கள் கெடு விதித்ததாக கூறி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதாக அவருடைய பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்தித்திருப்பது என்பது கவனத்தை பெற்றிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் எந்தவிதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அதிமுக தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையில் செங்கோட்டையன் இன்று ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறார். இதற்கு செங்கோட்டையன் மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த சந்திப்பு நடந்தால் பார்த்துக் கொள்ளலாம், அதற்கு பிறகு நான் பதிலளிக்கிறேன் என்று தற்காலிகமாக இந்த கேள்விக்கு எந்தவிதமான பதிலையும் தெரிவிக்காமல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து சென்றிருக்கிறார். இதன் மூலமாக அடுத்தடுத்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இந்த மூவருடனான சந்திப்பு என்பது ஒரு ஒன்றுபட்ட அமைப்பாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்னதாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்தினம் இந்த கருத்தை பேசியிருக்கிறார். செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா 4 பேரும் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக திரண்டு தேர்தல் களம் காண்பார்களா என்ற ஒரு வியூகத்தையும் அவருடைய கருத்தை எழுப்பியிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவ நினைவிடத்தில் ஓபிஎஸ்ஸுடன் கைகோர்த்து ஒன்றாக மரியாதை செலுத்தியதால் தான் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் எழுந்திருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இருக்கிறார். சார் வணக்கம். ஒரு பக்கம் ஓபிஎஸ், செங்கோட்டையன் பொதுவெளியில தோன்றிருக்காங்க, தங்களுடைய கைகோர்த்தலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒற்றுமை அப்படின்றது எதை காட்டுது? இந்த நகர்வு அப்படின்றது யாருக்கு நெருக்கடி? இவர்கள் இருவரும் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன அரசியல் களத்துல? யாருக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கிடையாது. அதனால ஒரு எறும்புக்கடி அளவு கூட யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் அவங்களுடைய சர்வேகளுக்காக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இதுக்கு முன்னால கூட செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒரே கார்ல போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. மோடியும் புட்டினும் ஒரே கார்ல போனா செய்தி, இவங்க 2 பேரும் ஒரே கார்ல போறதுங்கிற பெரிய செய்தியா? ஏன்னா ஓபிஎஸ் நேற்றுக்கு வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தவர், ஏடிஎம்கேல வெளியேற்றப்பட்டவர். செங்கோட்டையன் அதிமுக இருக்கிறார், ஆனால் பொறுப்புகள் பறிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருக்காங்க. எல்லாம் பழைய நண்பர்கள், ஒரே கார்ல போறாங்க, அவ்வளவுதான். இன்னொன்னு, இப்போ டிடிவி தினகரன் 3 பேருமே சேர்றாங்க. சேர்றதுனால என்ன ஆயிடும்? சேர்றதுனால எதிர்காலத்துல ஒரு கூட்டணி வச்சு தனியா கூட நிக்கலாம். இப்ப 2014 மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து இவங்களா ஒரு கூட்டணி கூட அமைக்கலாம், ஏதோ ஒரு செய்யலாம், அவ்வளவுதான். அது அவங்க சர்வேகளுக்காக பண்ணக்கூடிய. மற்றபடி இது என்ன பெரிய எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிறாரு, இதனால எதுவுமே நடந்துராது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கடந்த காலத்துல முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுடைய வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அதுதான் அவங்களுடைய வெற்றியை டிசைட் பண்ண ஃபேக்டரா இருந்திருக்கு. இன்னைக்கு கடந்த காலத்துல தேவர் சமூக வாக்களுடைய முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த 3 பேரோட செங்கோட்டையன் சேருது அப்படின்றது அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தாதா? அது அதிமுக பாஜக கூட்டணியில பாதிப்பை ஏற்படுத்தாதா? முதல்ல டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதா நான் கருதுனதே கிடையாது எப்போதுமே. இதை பல சந்தர்ப்பங்கள பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப டிடிவி தினகரன் தென் மாநிலங்கள்ல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ரொம்ப செல்வாக்கு மிக்க நபர்னா அவரே இப்ப தோத்து போனாரு. அப்படி முக்கியத்துவம் இல்லாத டிடிவி தினகரனுக்கு என்டிஏ கூட்டணியில எப்படி இடம் கொடுக்கப்பட்டது? அவருக்கு எம்பி சௌதியும் 2 கொடுத்தாங்க, 5 எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. 5 எடுத்துக்கோங்க, நாங்க தான் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணியில தேமுதிக கூட தான் இருக்கு. தேமுதிக 1/2% ஓட்டு இருந்தது 2021. அதே 2021 தேமுதிகவோட தான் கூட்டணி வச்சு டிடிவி தினகரன் களங்கட்டார். 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% வாக்குகளை பெற்றார். கட்சிகள் வந்தால் நல்லதுன்னு என்டிஏல நினைச்சாங்க. இன்னொன்னு, டிடிவி தினகரன் உள்ள வந்ததுக்கு காரணம் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அந்த கூட்டணியில ஏடிஎம்கே இல்ல. ஏடிஎம்கே இருக்கிற இடத்துல டிடிவி தினகரன் இருக்க மாட்டாரு. தொடர்ந்து நடந்து வந்திருக்கு. இப்ப இந்த தடவை ஏடிஎம்கே உள்ள வந்துருச்சு. அதனால டிடிவி தினகரன் அவராவே வெளியில போனார். என்டிஏல இருந்து அவரை நீக்கல, அவரே தான் வெளியில போனார். அதை மறந்துடாதீங்க. அதே போல ஓபிஎஸ் நாங்க என்டிஏல இருந்து வெளியேறோம் அவங்க அறிவிப்பு பண்ணாங்க. என்டிஏல இருந்து ஒண்ணு நீக்கிறல. இவங்க வேற ஏதோ காரணத்துக்காக அவங்க வெளியில போனாங்க. அவங்க இப்ப அவங்க சர்வேலாம் பாக்குறாங்க. இப்ப திரும்ப என்டிஏவுக்குள்ள வர்றது சாத்தியமற்றது. ஏன்னா விஜய் அந்த மாதிரியா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் வர்றது உறுதியாச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல கூட விஜய் வர்றாரோ இல்லையோ, இவர்கள் மீண்டும்
என்டிஏவுக்குள்ள வர்றதுங்கிற சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட. ஏன்னா இவங்கள என்டிஏ விட்டு இவர்கள் வெளியேறினார்கள், வெளியேற்றப்படவில்லை, அதை மறந்துறாங்க. சரி, அதனால டிடிவி தினகரன் அவருடைய செல்வாக்கு நீங்க சவுத்துல சொல்றீங்க, அவர் செல்வாக்குக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். முன்னால 18 எம்எல்ஏக்களுடைய இடைத்தேர்தல், அந்த இடத்துல 18 தொகுதி இடைத்தேர்தல் நடந்தப்போ அவர் 8% வாக்குகளை பெற்றார். அதற்கு பிறகு நடந்த 2019 லோக்சபா எலெக்ஷன்ல 5%க்கு மேல பெற்றார். 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது 165 தொகுதிகளை போட்டியிட்டு 2.3% வாக்குகளை பெற்றார். இந்த லோக்சபா எலெக்ஷன்ல 1%க்கு குறைவாக 0.9% பெற்றிருக்கிறார். இதுதான் அவருடைய செல்வாக்கு. ஆனா செல்வாக்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் மீடியாக்களால் உருவாக்கப்படுகிறது. சார், இதுக்கு முன்னால பசும்பொன் தேவர் திருமகனார் இருந்தார் சார். அவர் சவுத்துல எந்த இடத்துல போட்டிட்டாலும் ஜெயிப்பார். அவர் போட்டியிடுற இடத்துல அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். பிரச்சாரத்துக்கு போனா கேவலம் நினைப்பார். பிரச்சாரத்துக்கு போகாமலே சொல்லி வச்ச மாதிரி ஜெயிப்பார். நீங்க டிடிவி தினகரன் எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னால ஒரு தடவை ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல பெரியகுளத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில ஜெயிச்சார். இதை தாண்டி எப்ப ஜெயிச்சிருக்காரு? செல்வாக்கு இருப்பது போன்ற தோற்றத்தை தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புள்ளி விவரங்கள் நிரூபிக்கின்றன. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சீனிவாஸ். ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இருவரும் சந்தித்திருக்கின்றனர். தற்போது பசும்பொன்னுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அவர்கள் ஒரே காரில் ஒரே வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.